உட்கார்ந்து முஸ்தபா கமேனி தன்னுடைய தகப்பனாரை, ஒட்டுமொத்த குடும்பத்தை, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எழுந்து நிற்கிறார். இந்த நாட்டில் நீங்கள் நடத்திய தாக்குதல், அதில் ஏற்பட்ட நஷ்டம், அதற்கான காம்பன்சேஷன் வராத வரை, ரெண்டாவது எங்களுக்கு ஒரு உறுதி உலக நாடுகள் கொடுக்க வேண்டும், எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் இதற்கு மேல் நடக்காது என்கிற அந்த உறுதி நீங்கள் கொடுக்காத வரை நாங்கள் இந்த போரிலிருந்து வெளிப்போவதாக கிடையாது. ஸோ we will fight this war. You decide whether you want to or not. And கல்ஃப் நாடுகளை விட்டு அமெரிக்கா வெளியேறாத வரை நாங்கள் இந்த போரை நடத்தி கொண்டே இருப்போம். ஸோ நிச்சயமாக கல்ஃப் நாடுகள், அபுதாபி, கத்தர், குவைத், இது போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எந்த விதமான பதிலடியும் கொடுக்கவில்லை. அதனால் இந்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்குது, டிப்ளமேட்டிக் முறையில் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே கல்ஃப் நாடுகள் இவர்களுக்கு எந்த அளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் worth properties were damaged. ஏவியேஷன், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே இவர்கள் இழந்திருக்கிறார்கள். கடந்த 48 மணி நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த நடவடிக்கை எடுத்து இப்போது ஈரானுடைய பவர் பிளான்ட்டை நாங்கள் அடித்து விடுவோம் என்று கூறிய போது இந்த அடுத்த ரெட்டாலியேஷனை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போது இந்த போரை தடுத்து நிறுத்தக்கூடிய ரெண்டே நபர்கள், விளாடிமிர் புட்டின் ஃப்ரம் ரஷ்யா, ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரான முஸ்தபா அலி கமேனி. இந்த 2 நபர்களை தாண்டி வேறு யாராலையுமே இந்த போரை இந்த தருணத்தில் தடுத்து நிறுத்த முடியாது.